வணக்கம். காலத்தின் குரல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் கே. சந்துரு அவர்களும், வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும், பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். பத்திரிகையாளர், எழுத்தாளர் ஞானி இன்று மரணமடைந்தார். அவருடைய உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடைய ஆய்வுக்காக கொடுத்துட்டு நண்பர்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். அவர் தமிழ்நாடு அரசியல்லையும், தமிழ்நாடு ஊடக உலகத்திலையும், தமிழ்நாடு எழுத்துலகத்திலையும் அவருடைய பங்களிப்பு என்ன, உங்களுக்கு அவரோடு இருந்த உறவு என்ன அப்படிங்கிறதை பற்றி பேசலாம். உடல் தானம் அப்படிங்கிறத இன்று எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறாங்க. ஞானி போன ஒரு வருடத்திற்கு முன்னால் டிசம்பர் 1, 2017 கவிஞர் இன்குலாப், இப்படி அதற்கு முன்னால் சில வருடங்களுக்கு முன்னால் ஆனந்த விகடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியன், பெரியார்தாசன், இப்படி இன்னும் பிரபலமாகாத பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடியவர்களும் இதே போன்ற பணிகளை செய்கிறார்கள்னு பார்க்க முடியுது. அதை பாராட்டியும் சடங்குகள் இல்லாமல் இப்படி ஒன்று நடப்பதற்கு குடும்பம் ஒத்துழைக்குமா ஒத்துழைக்காதாங்கிற கேள்விகளையும் பலர் முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் ரொம்ப கீழ்த்தரமாகவும் ஒரு பொது கழிப்பிடம் மாதிரி இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பதிவு படுத்தினார். அவர் தனியாளாக இருக்கார், அதனால் தூக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, 4 பேர் கூட இல்லை, அதனால தான் தானமாக கொடுத்துட்டாங்க. அது ஒரு மோசமான ஒரு கொச்சப்படுத்துறது. தமிழை பொறுத்த வரைக்கும் செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிறான், உயிர் தமிழுக்கு, உடல் மண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி புதைக்கிறதா எரிக்கிறதாங்கிறத விட மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய உடம்பு பயன்படுத்தணும்னு கடைசி சொட்டு ரத்தத்தை கூட ஒரு நன்கொடையாக கொடுக்குற ஒரு செயல் மிக பாராட்டக்கூடிய செயல். போன வருஷம்தான் கவிஞர் இன்குலாப் அவர்கள் அந்த மாதிரி செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் கடைபிடித்த கொள்கைப்படி தன் உடம்புக்கு எந்த விதமான சடங்கும் செய்யக்கூடாது என்ற முறையில் தன்னோட உடலை கொடுத்தாரு. அதை பாராட்டுறதுக்கு பதிலாக சில சிறுமதியாளர்கள் இந்த மாதிரி பதிவு செய்கிறது ரொம்ப தவறு. மகாகவி பாரதியார் கூட 17 பேர் தான் வந்தாங்க கடைசி ஊர்வலத்துக்கு. அப்படி இல்லை, ஞானிக்கு பல பேர் வந்தாங்க. இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் கூட வந்தாருன்னா ஒரு பெரிய அவருக்கு ஒரு அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். அதை பாராட்டணும். இதை இன்னும் நிறைய பேர் உறுப்பு தானம் மட்டுமில்லாமல் உடல் தானத்தையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது இன்றைக்கி மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் பயனடைவார்கள். அதனால் பின்னாடி சமுதாயத்திற்கும் நல்ல பயன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உடல் தானம் உள்ளிட்ட பல விஷயங்களில் அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாமல் செயல்பட்டார். சமூகத்துக்காக சிந்திக்கிறேன், சமூகத்துக்காக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரியே மரணத்திற்கு பிறகும் தன்னுடைய உடலை மாணவர்களுடைய ஆய்வுக்காக அப்படின்னு கொடுத்ததை வேறு விதமாக சிலர் சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத திரு சந்துரு குறிப்பிடுறாரு. அதை விட்டுருவோம். சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில வேறுபாடு இல்லாமல் செயல்பட்டார் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன பார்வை வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை விட அவருடைய நண்பர்கள், பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய அபிமானிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெருடல் உடல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது உலகு என்று வள்ளுவர் சொல்லுவார். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை அப்படிங்கிறது தான். ஆனால் வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் அவர்கள் வாழ்கிறார்களா என்பது தான் முக்கியம். அப்படி தான் கொண்ட கொள்கை என்ன, அவருக்கும் எனக்கும் மிகப்பெரிய அளவில் பழக்கம் கிடையாது. ஐயா நீதிபதி மாதிரியோ அல்லது நண்பர் வெங்கடேசன் மாதிரியோ நான் ஒரு சில விவாதங்களில் அவர் கூட பங்கெடுத்திருக்கிறேன். இந்த இடைவேளைகளில் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார். மைக் டெஸ்டிங் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக நாங்கள்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் மாற்றி ஒரு வித்தியாசமாக செய்வார். இன்னொன்று, என்ன கொள்கையை கொண்டிருந்தாரோ கடைசி வரைக்கும் அந்த கொள்கையில் தான் நீடிச்சிட்டு இருந்தார். அதில் கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லை. அவர் சொன்ன ஒரு சில எழுதிய கட்டுரைகள் சிலருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கும். 2009, 2010 அந்த காலகட்டங்களில் கலைஞருடைய ஆட்சியில்
அவர் விமர்சனங்கள் ரொம்ப கூர்மையாகவும் ரொம்ப கடுமையாகவும் இருந்தது. நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. நானும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் அதுக்கான விளக்கங்களை சொல்லுவார். ஆனாலும் நாம் அதுக்கு விளக்கம் சொன்னால் ஏற்றுக்குவாரே தவிர அதை முழுக்க வந்து சரின்னு சொல்ல மாட்டார். அவருடைய ஏற்றுக்குவார்னா நீங்க சொல்றதை கேட்பார். கேட்பார். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து கேட்பார். அடுத்தவங்கள பேச வச்சுட்டு அதை நல்லா உள்வாங்கி பிறகு தன்னுடைய கருத்தை ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப அழகாக சொல்கிறதுல வந்து அவருக்கு நிகர் அவர் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எந்த நேரத்தில் தொலைபேசி பண்ணாலும் அவர் அதை எடுத்து பேசி நாம் கேட்கக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் அவர்கிட்ட இல்லைன்னா வேறு யாருக்காவது கேட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மீண்டும் அவரை நானே கூப்பிட்றேனே கொஞ்சம் வைங்களேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளோ நேரமானாலும் சரி அந்த நேரத்தில் வந்து சொல்லி அந்த பிரச்சனையை வந்து அதை முடிவு காண்றதுல வந்து அவருக்கு நிகர் அவர் தான். அது வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அது அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்டவர்கள் வந்து அருகி போகிறாங்க. அப்படி நேற்று இரவு கூட இது வந்து குருமூர்த்தியுடைய கூட்டத்தை பார்த்துட்டு அதற்கான ஸ்டேட்டஸ் சாதாரணமாக நமக்கெல்லாம் தலைவலி வந்தாலோ ஜுரம் வந்தாலோ சின்ன வகையில் ஏதாவது ஒன்று வந்தால் கூட அதை நினச்சி பயப்படுற ஒரு சூழல் தான் நமக்கு இருக்குது. ஐயோ எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் இப்படிப்பட்ட டயாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு 1 to 1 நாள் டயாலிசிஸ் பண்ணக்கூடிய அந்த நிலையில் கூட சமூகத்துக்கு தான் ஆற்ற வேண்டிய பணிகள் இருக்கின்றது என்பதை தெளிவாக உணர்ந்து அதை எழுதி அந்த குருமூர்த்தியுடைய அந்த கூட்டம் எப்படி இருந்தது, அவர் எப்படி வெளிப்படையாக சொல்லவில்லை, வெளிப்படையாக வந்ததும் நல்லது தான், அம்பலப்பட்டு போவார்கள் என்று என்றைக்கு இந்த மதவாத கூட்டத்திற்கு எதிராக அவர் வந்து பேசினாரோ அந்த நிலையிலிருந்து கடைசி வரை இந்த மதவெறி என்பது இந்த நாட்டை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சக்திகளில் ஒன்று என்பதிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் அவர் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி. சொல்லுக்கும் செயலுக்கும் எந்தவித வித்தியாசம் பிடிவாதமாக இப்போ தன்னுடைய கருத்துக்களை நிலைநாட்டுறதில்ல. ஆனாலும் அடுத்த மேலே வலிந்து திரிக்கக்கூடிய அந்த பாங்கு அவர்கிட்ட வந்து இல்லாத போனதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தி. வெங்கடேஷ், நான் வந்து அவரோட கல்கி காலத்துலேருந்தே நான் வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி அவருடைய பத்திரிகையினுடைய அவருடைய எழுத்தினுடைய வாசகனாக தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் இருந்திருக்கேன். நேரடியாக கல்கியில் வந்து அவர் ஓப்பக்கங்கள் தொடர் எழுதும்போது ஒவ்வொரு வாரமும் எனக்கும் அவருக்குமான ஒரு விவாதம், எனக்கும் அவருக்குமான ஒரு என்ன சப்ஜெக்டை பற்றி எழுத போகிறோம், என்ன எழுத போகிறோங்கிறத ஒரு முன்னோட்டமாகவே நாங்கள் விவாதிச்சிருவோம். என்னென்னா அதே சப்ஜெக்டை நான் வந்து வேறு எதுவும் ஒரு பகுதிகளில் நான் எடுத்து பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு, உதாரணமாக தலையங்கத்திலையோ இல்லை வேறு எதுவும் ஒரு செய்தி கட்டுரையாகவோ பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சப்ஜெக்டை நீங்கள் வந்து எடுத்து எழுத போகிறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சப்போது அவருடைய பார்வை, அவருடைய அந்த பர்டிகுலர் இஷ்யூவில் என்ன விஷயங்கள் வச்சு பேச போகிறார் அப்படிங்கிறத பற்றி ஒரு திங்கட்கிழமைக்குள்ளே ஒரு தெளிவு வந்த பிற்பாடு தான் நாங்கள் அடுத்த விஷயம். அப்போது ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட பேசும்போதும் அந்த ஒரு அரசியல் கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு பார்வை, ஒரு புரிதல், என்ன விதமான ஒரு அணுகுமுறையோடு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை, இது எல்லாத்தையும் அவர் எடுத்து பேசிட்டு தான் நமக்கு அப்புறம் அது புதன்கிழமையில் தான் கற்று வரும். ஆனால் வந்து நீங்கள் அந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம அது என்னங்கிறது அந்த தொடர்ச்சியான விவாதத்தின் மூலமாக புரிஞ்சினேன். ஆனால் நீங்கள் இந்த கடந்த 1.5 ஆண்டுகளாக நான் பட்டம் இதழினுடைய ஒரு பொறுப்பாசிரியர் ஆகும்பொழுது இது வந்து முற்றிலும் வேறு ஒரு முகத்திலேருந்து அவர் வந்து வேறு ஒரு பணியை வந்து அவர் செய்து கொண்டிருந்தார். இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துலேருந்து அவர் செய்கிறார். என்னென்னா குறிப்பாக இளைஞர்களுக்கும் குறிப்பாக இந்த மாணவர்களுக்கு என்ன விதமான ஒரு வாழ்க்கை கல்வியை நாம் போதிக்க வேண்டும், என்ன விதமான ஒரு பங்களிப்பு அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான துணிச்சல் என்ன, அல்லது நோங்கிற சொல்லக்கூடிய எதிர்மறையான உணர்வுகளையும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு பக்குவம் என்ன, இதை வந்து தொடர்ச்சியாக அவர் மாணவர்கள் மத்தியில் பேசவும் செய்தார். அவருடைய மாலுவன் டைரிங்கிற ஒரு 105 இன்னைக்கு வந்து 105வது பாகம் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக வெளிவந்திருக்கு. அந்த வந்து ஒவ்வொரு கட்டுரையிலையும் அந்த செய்திகளை அவர் பேசுகிறார். ஸோ அப்போது எல்லா தரப்பினரையும், ஒன்று முதியவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் எல்லா தரப்பினருடைய தேவைகளையும் அவரால் நிறைவு செய்ய முடிந்தது. எல்லா தரப்பினர் மத்தியிலும் கேள்விகளை மட்டுமே தொடர்ச்சியாக எழுப்பி அதன் மூலமாக ஒரு விவாதத்தையும், அதன் மூலமாக ஒரு அறிவு விரிவாக்கத்தையும், அதன் மூலமாக ஒரு புரிதலை இன்னும் மேலும் மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொண்டே இருந்தார். அப்படிங்கிறது தான் நான் வந்து அவர்கிட்டையும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அவருடைய கட்டுரைகள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு கேள்விகளை முன்னிறுத்திய ஒரு விஷயம். அந்த கேள்விகளின் மூலமாக புதிய புரிதல்களையும் புதிய எதையுமே வந்து கிவன் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள், இது புரியுது அப்படின்லாம் கிடையாது. இது நீங்கள் ஃபர்தராக இன்னும் கொஷின் பண்ணுங்க அப்படின்னும் போது இயல்பாகவே உங்களுக்கு அந்த ஒரு தேட்டம் வந்து உங்களுக்கு அதை கிடைக்கும். அதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன். திரு சந்துரு, நீங்கள் நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெறும் நாளில் உங்களை உயர்நீதிமன்றத்திலிருந்து ட்ரெயினில் நீங்கள் வந்தப்போ உங்களோட உடன் வந்தார் ஞானி அப்படிங்கிறது தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் ஓய்வு பெற்றதற்கு பிறகு நீங்கள் கொடுக்கக்கூடிய முதல் நேர்காணல்
எங்களோடதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணும்போது ஞானிகிட்ட உங்ககிட்ட அதை பற்றி பேச சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் ஒரு தகவல், அது இப்போ குமாரதேவன் சொன்ன பிடிவாதம் அப்படிங்கிறதுக்கு பொருந்தி வருது. அவர் எப்போ நீதிபதியாக பதவியேற்றாரோ அதிலிருந்து இந்த 3 வருடமோ இந்த காலம் முழுவதும் நான் அவரை சந்திக்கவே இல்லை, அவரை நான் பார்க்கவே இல்லை, இன்னைக்கு தான் பார்க்க போகிறேன், நீங்கள் சொன்னதை நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அது அவர் ரொம்ப நெருக்கமாக பழகுனவங்க நீங்கள் 2 பேரும். ஆனால் 3 வருடங்களாக உங்களை பார்க்கவே இல்லைன்னா அது எப்படி? அதாவது வந்து நான் வந்து வழக்கறிஞராக பணியாற்றும் போது பல்வேறு பொதுநல வழக்குகள், மனித உரிமை வழக்குகள்லாம் ஆஜராயிருந்தேன். குறிப்பாக அவருடைய வழக்கு கூட நான் எடுத்து நடத்தினேன். அவர் ஒரு ஊடகத்திலிருந்து பணி நீக்கம் செய்ய ஏற்றுவாதான்னு. அவர் வந்து தீவிரமாக என்ன சொன்னார்னா, நான் இந்த மாதிரி வழக்கறிஞர் பணியிலிருந்து நீதிபதி பணியை ஏற்றுக்கொள்ளும் போது பல வழக்காடிகளுக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வசதி இழக்கிறது. அந்த மாதிரி நீதிபதி பணியில் போகும்போது அதனுடைய கட்டுப்பாடுகள், அதோடைய வரையறைகளில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து செயலாற்ற முடியாது. அதனால் நான் நீதிபதியான பற்றி அவருக்கு ஒரு விமர்சன கண்ணோட்டம் இருந்தது. அதனால் அவர் வந்து அதிகமாக வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளலை. ஆனால் அவருக்கு வந்து அந்த பார்வை அது ரொம்ப பிடிவாதமான பார்வை. அது மாதிரி நிறைய நண்பர்களுக்கு அப்படி ஒரு பார்வை இருந்தது. நல்ல வழக்கறிஞர் போயிட்டாரு, இனிமேல் என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னால் அவரை வந்து மனசு மாற்ற முடிஞ்சுது. என்ன மாற்றம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழில் நாடகங்களெல்லாம் வந்து காவல்துறை தான் தணிக்கை செய்து மேடையில் ஆற்ற முடியும். அதை அவர் ரொம்ப நாள் மேடையில் சொல்லிகிட்டே இருந்தார். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு மோசமான நடைமுறை இருக்குது. மகாராஷ்டிராத்துலேயும் மேற்கு வங்கத்திலையும் கர்நாடகாலையும் அப்படிப்பட்ட இல்லை. அங்கெல்லாம் வந்து மேடை நாடகம் மிக நன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து நடிகவேல் எம்.ஆர். ராதாவுடைய நாடகங்களை தடை பண்ணுறதுக்குன்னே அன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கம் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை வந்து எடுக்கவே முடியாதான்னு கேட்டுட்டு இருந்தார். அப்போ அவர் தான் சுயமாகவே ஒரு வழக்கு திறந்தார். அது அதிர்ஷ்டவசமாக அந்த வழக்கு எங்கிட்ட வந்தது. அந்த வழக்கை நான் விசாரித்து அந்த நாடக தடை சட்டத்தை ரத்து செய்துட்டு அரசமைப்பு சட்டத்தை விரோதம் என்று அறிவித்தேன். அந்த தீர்ப்பில் நான் எழுதினேன். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி தமிழ்நாடு தான், அதுவும் குறிப்பாக சென்னை நகரம் தான் கலாச்சார தலைநகரம்னு. இது கலாச்சார தலைநகரமாக இருக்க வேண்டும் என்றால் கலைகளுக்கான தடைகள் நீக்கப்பட வேண்டும். அதனுடைய முதல் ஆரம்பம் தான் இந்த தீர்ப்புன்னு சொன்னேன். அப்போ அவர் முதல் முறையாக சொன்னார், நீ சொன்னதை சாதிச்சேன்னு. என்கிட்ட அவர்கிட்ட பாராட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அவர் என்னை பாராட்டினார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் நான் ஓய்வு பெற்றோன்னே நேராக நீதிமன்றத்துக்கு வந்தார். அப்போ நாங்கள் 2 பேரும் நடந்து ஒரு தேநீர் கடையில் தேநீர் அடிந்து கடற்கரை ரயில்வே நிலையத்தில் டிக்கெட் வாங்கி எங்கள் வீட்டுக்கு 2 பேரும் அவரையும் கூட வந்தார். அப்போ அவருக்கு வந்து இந்த மாற்றம், அவருடைய மனசு மாற்றம் வந்து அது எடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து நாங்கள் 2 பேரும் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணமாக வந்து காஞ்சி மடத்தை பற்றி அவருக்கு விமர்சனங்கள் உண்டு. அதை பற்றி அவர் புத்தகங்கள் கூட வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி கடுமையான விமர்சனங்கள் ஆஸ்திக கூட்டத்திலேருந்து அவருக்கு வந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த மட சார்பாக சில வழக்குகள் நடத்தும் போது என்னை திட்டி அவர் பத்திரிகையில் கட்டுரை எழுதினார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வழக்கறிஞராக அதை ஏற்று அந்த அவர்களுடைய வழக்கை ஏற்று நடத்தும் போது அப்போ நான் சொன்னேன், வழக்கறிஞராக இருக்கிறது வேறு, விமர்சகராக இருக்கிறது வேறு. விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் எந்த பொறுப்பும் தேவையில்லை. வழக்கறிஞராக இருக்கும்போது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வழக்கறிஞர் ஒப்படைக்கும் போது அதை நடத்த வேண்டிய கடமை இருக்குது. அப்போ கடுமையான கட்டுப்பாடுகள் மீறி அவருக்கு பெரிய அளவுக்கு வழக்கு நடத்துறதுக்கு ஆள் இல்லாத போது நான் ஆஜரானேன். எங்களோட வழக்கறிஞர் விதியில் ஒரு விதி உண்டு, ஒருத்தர் யார் வந்து உங்கள்கிட்ட வழக்கு ஒப்படைச்சாலும் நடத்தணும். அதுக்கு சிறப்பான காரணங்கள் இல்லாதவரை நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ நான் அந்த வழக்கு நடத்த பற்றி அவர் பத்திரிகையில் எழுதினார். நானும் பத்திரிகையில் விளக்கு கொடுத்தேன். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து எங்கள் 2 பேருக்கும் பத்திரிகை வழியாக தான் கருத்து பரிமாற்றிட்டோம். அதனால் அவர் தான் விரும்புகிற கருத்தை என்றைக்குமே தெளிவாக சொல்லி அவர் வந்து அந்த ஊடகத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட வழக்கில் நீங்கள் அவருக்காக வழக்கறிஞராக பணியாற்றியதை பற்றி அவர் என்னோட பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது என்னுடைய வழக்கறிஞருக்கு நான் ஃபீஸும் கொடுக்கறது இல்லை, அவர் வந்து என்னை வீட்டில் இருந்து அவருடைய ஸ்கூட்டரில் அழைச்சிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வாங்கி கொடுத்து நீதிமன்றத்துலேயும் போய் அவர் வழக்கை நடத்திட்டு என்னுடைய கேஸையும் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு. அதை பற்றி அவருடைய கட்டுரையிலே எழுதியிருக்கிறாரு. குமாரதேவன் சார் வந்து காஞ்சி மடத்து கூட அவருக்கு வந்து மோதல் இருந்தது அப்படிங்கிறத வந்து சொன்னார். ரொம்ப ரொம்ப குறைவாக அந்த செய்திகள் மட்டும் நான் சொல்கிறேன். 1980களினுடைய முற்பகுதியில் காஞ்சி மடத்துக்கும் திராவிடர் கழகத்துக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது.
கருத்து மோதல் தான். அப்படிப்பட்ட ஒரு மோதல் ஏற்பட்ட நேரத்தில் ஞானி அவர்களும் சின்ன குத்தூசியும் காஞ்சி மடாதிபதியாக இருந்த அப்போது பெரியவர் உயிரோடு இருந்தார், 2வது சங்கராச்சாரி இப்போ இருக்கிற ஜெயேந்திர சரஸ்வதி போய் பார்த்தாங்க. பார்த்து பேசிட்டு வந்துட்டாங்க. அதற்கப்புறம் அவங்கள பார்த்ததை வந்து சின்ன குத்தூசி எதிரொலி பத்திரிக்கையில் வந்து எழுதுகிறார். அப்போ என்ன பேசணும் அப்படின்றதையும் எழுதினார். உடனே அவர் சொன்னார், என்னை வந்து அவங்க வந்து 2 பேரும் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னார். சங்கராச்சாரியார் சொன்னார். உடனே ஞானி அவர்கள், நாங்கள் போய் பார்த்தோம், இந்த நேரத்தில் இந்த இடத்துல எங்களை அழைத்தார், பேசினார். இந்த சம்பவத்திற்கு முன்பு அவர்கள் ஆசிரியர் கி வீரமணி பேட்டி எடுக்கிறார். அந்த பேட்டி எடுக்க சொன்னதே நான் தான், அந்த கேள்விகள்லாம் நான் தான் கேட்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி என்னென்ன கேள்விங்கிறதையும் வந்து எங்ககிட்ட சொன்னார். ஆக ஏன் இப்படி பொய் சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நிர்தாட்சியம் இல்லாமல் சங்கராச்சாரியாரையும் நானும் சின்ன குத்தூசி அவர்களும் நாங்கள் சந்தித்தோம். வீரமணி அவர்களுடைய பேட்டியை எடுக்க சொன்னதே வந்து ஷோவுக்கு சொன்னதே சங்கராச்சாரியார் தான் அப்படின்னு சொன்னதை தெளிவாக வந்து அம்பலப்படுத்தினா. இது வந்து பின்னாடி வந்து ஒரு சிறிய வெளியீடாக வந்தது. அப்போ சொன்ன வார்த்தைகள் அந்த பேட்டி வந்து எதிரொலி வந்தது. அதுக்கப்புறம் சொன்னது என்னன்னா, என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டோம், கலைஞர் வந்து என்னை பற்றி என்ன வேணாலும் பேசிட்டோம், சங்கராச்சாரியார் சொல்கிறார். ஆனால் என் பீடத்தை பேசலாமா, அதனால தான் நான் கடவுளுடன் வேண்டினேன், இப்படி படுத்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொன்னார். அந்த வார்த்தைக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து வீரமணி சங்கராச்சாரியார் சங்கரமட சர்ச்சைகள் விளக்கங்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய சொற்பொழிவை நிகழ்த்தி அதை பண்ணார். அதற்கான ஆரம்ப விதை ஊன்றியது ஞானி. அதாவது ஞானின்னு மட்டும் சொல்லி நீங்கள் வந்து சின்ன குத்தூசி எழுதிய சின்ன குத்தூசியினுடைய பேட்டிக்கு சாட்சியாக இருந்து அது வந்து அந்த செய்தி வந்து பரபரப்பாக இருந்தது. அப்போ வந்து ஒரு பெரிய வெளியீடே போட்டாங்க, சின்னதாக ஒரு ரூபாயில் விலையில் திராவிடர் கழகத்துலேருந்து வெளியீடே போட்டாங்க. யாரும் அவங்க எவ்வளோ பேர் அப்போல்லாம் வந்து சங்கர மடத்துக்கு வந்து எல்லாருமே வருவாங்க, பெரிய பெரிய ஜனாதிபதி பிரதம மந்திரி அத்தனை பேர் வந்து இருக்கக்கூடியதில் கொஞ்சம் கூட கருத்து மாறுபடாமல் துணிச்சலாக அதை சொன்னால் இதுக்கு பலத்த கண்டனங்கள்லாம் வந்தது. அதற்கு பிறகு வந்து இதை வந்து சொன்னது என்ன வார்த்தைன்னா, இல்லை நான் வந்து அவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன், இதுக்கு மேலே நான் எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சை வந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே நின்று போனோம். எழுத்தாளர் ரவிக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வந்து சில வரிகள் ஞானியை பற்றி எழுதியிருக்கிறாரு. ஞானியைப் போல தமிழ்நாட்டில் ஒருவரும் இல்லை, ஞானியை விட நாடகம் அறிந்தவர்கள் தமிழில் உண்டு, ஆனால் நாடகத்தை மக்களுக்காக பயன்படுத்தியவர்கள் ஞானியை மாதிரி யாரும் இல்லை. இதழியல் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் ஞானியை விட இதழியல் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் உண்டு, ஆனால் இவர் போல சமரசம் இல்லாத பத்திரிகையாளராக இருந்தவர் யாரும் இல்லை. ஞானியை விட எழுத்து திறமை கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் உண்டு, தமிழில் நிறைய பேர் உண்டு, ஆனால் இவர் போல அதிகாரத்துக்கு எதிராக உண்மை பேசிய எழுத்தாளர் வேற யாரும் இல்லை அப்படின்னு ரவிக்குமார் எழுதியிருக்கிறாரு. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடேஷ், ஞானியை விட நாடகம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இவரை மாதிரி நாடகத்தை மக்களுக்காக பயன்படுத்தியவர்கள் யாரும் இல்லைன்னு தொடங்கி ரவிக்குமார் சொன்னதை ஏற்கனவே சொன்னேன். ஊடக உலகத்திலையும் இவரை மாதிரி புதிய புதிய முயற்சிகளை செய்து பார்த்தவர்கள் யாரும் இல்லை. இவரை மாதிரி அந்த மாதிரி முயற்சிகளை செய்தவர்கள் யாரும் இல்லை ஞானியை மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தில் நீங்கள் அந்த சொல்லணும். உதாரணமாக அவருடைய நாவல் அவர் எழுதியிருக்காரு, ஒரு நாவல் தவிப்புன்னு ஒரு அழகான ஒரு நாவல். அந்த நாவல் வந்து நீங்கள் தமிழில் தொடப்படாத செய்திகளை வந்து தொட்டு எழுதப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நாவல். இன்னும் குறிப்பாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு நாவல் எழுதணும் அப்படின்னு என்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்து எழுதுங்க சார்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, நீங்கள் ஒரு பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து ஒரு அவரே தானே வந்து எழுதுவார். ஆக்சுவலாக நீங்கள் தலைப்புகள் எழுதுவார். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கையெழுத்துக்கும் அந்த தலைப்புகள் எழுதும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அது வந்து எல்லா இடத்துலையும் அந்த தலைப்புகளை எழுதுறது, அந்த லெட்டரிங் அப்படிங்கிற அந்த காலத்தில் லெட்டரிங் ஆர்டிஸ்ட்டுகளே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த லெட்டரிங் ஆர்டிஸ்ட்டுகள் இன்றைக்கி இல்லை, எல்லாமே ஃபாண்ட்டை யூஸ் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் தலைப்புகள் எழுதும்போதும் தலைப்பு எழுதுறது, அதே சமயத்தில் நீங்கள் போஸ்டர்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது, போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறது. இன்றைக்கும் நீங்கள் இப்போ வந்து புக் ஃபேரில் இருக்கக்கூடிய ஞானபானுடைய அரங்கத்தில் போனீங்கன்னா அவருடைய கையெழுத்தில் தான் அந்த இருக்கக்கூடிய அத்தனை போஸ்டர்ஸுமே இருக்கும். அது எல்லாமே போஸ்டர்ஸ் எழுதுறத வந்து ஒரு
தனியான ஒரு பங்களிப்பாக அவர் செஞ்சிருக்காரு. அதில் எழுதக்கூடிய செய்தி என்ன, அந்த ஒயிட் ஸ்பேஸ் எவ்வளோ அழகாக பயன்படுத்தணும், அந்த பிளாக் ஸ்பேஸ் எப்படி பயன்படுத்தணும், ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரு தனித்துவம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எதை செய்தாலும் தனித்துவமாக செய்ய வேண்டும், வித்தியாசமாக செய்ய வேண்டும், அத்தனை பேருடைய கவனத்தையும் கவரும் விதமாக செய்ய வேண்டும். அது எழுத்தாக இருந்தாலும் சரி, அது ஒரு போஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு பத்திரிகையாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியான அந்த புதிய முயற்சிகளை நோக்கி புதிய புதிய விஷயங்களை செய்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் வந்து அவருக்கு தனியாம இருந்தது. அது ஒன்று தான் அவரை டிவி உலகம், ஆமா, அதுல ஜூனியர் போஸ்ட் தொடங்கி இப்ப பட்டம் வரைக்கும் நீங்க பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடிய பட்டம் வரைக்கும், ஆமா ஆமா, அவருடைய தொடர்ச்சியா நீங்க ஜூனியர் போஸ்ட் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நீங்க டேப்லாய்டில் ஒரு பத்திரிகை பண்ண முடியும்ன்றது நினைச்சவங்க ரொம்ப குறைச்சல். ஆனால் நீங்க டேப்லாய்டில் ஒரு பத்திரிகை பண்ண முடியும். அதுக்கப்புறம் சுட்டி விகடன், அதே மாதிரி சுட்டி விகடனில் அதுக்கான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து உருவாக்கினது. அப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் கடைசியாக எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மாதத்துல கூட திருப்பி தீம் தறிக்கடை ஆரம்பிக்கணும், சந்தா செலுத்தி இவ்வளோ பேர் சந்தா செலுத்தினா நான் திருப்பி ஆரம்பிக்க தயாராக இருக்கேன்னு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தார். அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு எண்ணிக்கை வரல. நான் கேட்டேன், திருப்பி ஆரம்பிக்கிறீங்களா சார்னா, போதுமான எண்ணிக்கையில் எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வரலை, அதனால் நான் அதை தொடங்கலை. பட் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கண்டிப்பாக அதை செய்யணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா விதமான இப்போ அவ்வளோ தூரம் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளாக அவர் ஓப்பக்கங்கள் எழுதலை எந்த பத்திரிகையில். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா அதை ஓப்பக்கங்களுக்கான யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து அவர் பெரிய அளவில் ஈடுபாடு காமிக்க ஆரம்பித்தார். தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, எழுத்து ரீதியாகவும் சரி, எல்லா இடத்துலையும் எல்லா விதமான பங்களிப்பு, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய வடிவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாற்றையுமே தன்னை வந்து தான் வந்து அதில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். எனக்கு தெரிஞ்ச காலத்தில் ஒரு 6 மாதங்களாக என்கிட்ட பேசிட்டே இருந்தார். ஆக்சுவலாக இந்த யூடியூப் சேனல்லாம் பண்ணுறதுனா எப்படிப்பா பண்ணுறது, அதில் என்ன விதமான வருவாய் இருக்குது அப்படிலாம் கேட்டுருந்தேன். ஸோ இது எங்களுக்கு தெரிந்த ஏரியாவில் இவ்வளவும் இப்போ சமீப காலத்தில் பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் இன்றைக்கு காலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த அமைச்சர் பாண்டியராஜன் ஒரு தகவல் காலையில் சொன்னார். அவர் வந்து மதுவிலக்கு வலியுறுத்தி ஒரு திரைப்படம் எடுக்கணும், அரசு வந்து அதை கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு பாண்டியராஜன் அந்த தகவலை வந்து பரிமாறிக்கிட்டாரு. அதை தவிர்த்து நீங்களும் சந்துருவும் ஞானியும் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் ஏராளமான சமூக பணிகளில் நீங்கள் வழக்கறிஞராக இருக்கும்போது 2 பேரும் இணைந்து செஞ்சுருக்கிறீங்க. அதில் குறிப்பாக 1-2 பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கும் ஞானிக்கும் உள்ள தொடர்பு வந்து ஒரு 45 வருஷம் இருக்கும். அவர் வந்து என்னுடைய கிறிஸ்துவ கல்லூரியில் இளையராக இருந்தார். அப்போ அவர் செங்கல்பட்டிலேருந்து ரயில் மூலம் வந்து அவர் வருவார். அந்த ரயில் பயணிகளுக்கு ஒரு சங்கம் அங்கே ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி ரயில் பயணிகள் சங்கம்னு யாரும் டிக்கெட் வாங்குவாங்க, போவாங்க, சீசன் டிக்கெட் வச்சுருப்பாங்க. அந்த ரயில் பயணிகள் சங்கம் வந்து கொஞ்ச நாளில் ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு என்னன்னா, செங்கல்பட்டுலேருந்து வர அந்த ரயில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வர ரயில் வந்த பிறகு சில தாமதமாகும். நகரத்தில் வந்து கல்லூரியில் படிக்கிறவங்க, அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வரும். கொஞ்சம் நேரம் தாமதம்னா எல்லாருக்கும் தாமதமாக விடக்கூடாது, செங்கல்பட்டுலேருந்து தனியாக ஒரு பேசஞ்சர் ரயில் விடணும் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்தாங்க. அதுக்கு வந்து ரயிலில் செயின் பிடிச்சி இழுக்கிறது, இப்போ கோஷம் போடுறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது, அப்படி ஒரு இயக்கம் பண்ணி செங்கல்பட்டுலேருந்து விசேஷமான சிறப்பு வண்டி விடுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அப்போது சின்ன வயசுலேருந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் பிரச்சனையில் போராடணும்னு ஆசை. அவருடைய தகப்பனார் வந்து ஒரு கட்டியான ஒரு காங்கிரஸ்காரர், நேருவுடைய ஒரு ஆதர்சத்தால் ஈர்க்கப்பட்டவர். ஆனால் இவர் அந்த அரசியலில் போல. அதே சமயத்தில் ஸ்தாபனமான திரட்டப்பட்ட எந்த இயக்கத்துலேயும் அவர் வந்து இறந்து பணியாற்றல. தன்னுடைய லைன் தனியான லைன் தான் வச்சுட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து ஒரு ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தார், அதுக்கு வந்து போட்டி போட்டார். அப்போ அவருக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஊழல் எதிர்க்கணும், நம்ம தனியாக எதிர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ நண்பர்களாக நான் சொன்னேன், இந்த மாதிரி இவ்வளோ நாள் நம்ம கட்சியை புறக்கணித்த பிறகு திடீர்னு போகிறீங்களேன்னு. இல்லை, அது ஒரு முயற்சி. அப்போ அவருக்கு வந்து சோதனை என்பது அவருடைய காலகட்டத்தில் எல்லாருமே இருந்திருக்கு. எல்லாமே சோதனை பண்ணுவார், இதுன்னு இல்லை. இப்போ என்னுடைய சொந்தமாக பண்ணால், நான் ஒரு காதல் கல்யாணம் பண்ணிட்டேன். என்னுடைய கல்யாண அழைப்பிதழ் அவர்கிட்ட தான் வந்து அதை டிசைன் பண்ண கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு நிறைய கட்சிக்காரங்கள் நண்பர்களாக இருக்காங்க, எல்லோரும் வெகுமதி கொண்டு வருவாங்க, வெகுமதி தவிர்க்கவும். அவர் சொன்னார், வெகுமதியை தவிர்க்கோம்னா வெகுமதி கொண்டு வான்னு உட்கடையாக அர்த்தம் இருக்கும், வேறு மாதிரி நான் எழுதுறேன்னார். என்ன எழுதினார்னா, வெகுமதி கொண்டு வந்தால் கட்டாயமாக திருப்பி அனுப்பப்படும். என்னுடைய இழப்பீதை வாங்கி பார்த்தவங்களாம் இன்னும் இந்த மாதிரி ஒரு வன்மையான ஒரு வார்த்தையெல்லாம் போடுறாங்க. ஆனால் அதோடைய ரிசல்ட், அந்த விளைவு வந்து கரெக்டாக இருந்தது. ஒரு வெகுமதி எனக்கு வரலை. அது வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாள் அட்வான்ஸாக. ரெண்டாவது, ரவிக்குமார் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தாருனாலும் அவருக்கு முன்னோடிகளே இல்லை. அவர் ஒரு சுயம்புவாக எல்லாத்துலேயும் அவர் உருவாகியிருக்கார். உதாரணமாக
அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் பத்திரிக்கை சார்பாக தீர்ப்புகளெல்லாம் ரிப்போர்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நிருபர்கள்லாம் வந்து ஜட்ஜி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே போடுவாங்க. ஒரு அரசாங்க பதிவுகள் பெற்ற பத்திரிக்கை மாதிரி தான் வரும். இப்படி சொன்னார், அவ்வளோதான், ஒரு வார்த்தையே இருக்காது. ஆனால் நீதிமன்றத்தையும் சோதனைக்கு உட்படக்கூடிய முறையில் அவர் செயல்பட்டார். உதாரணமாக நீதிபதிகளுக்கு முன்னாடி அந்த தடி எடுத்துன்னு போகிற அந்த 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 செங்கோல் ஏந்தின்னு போகிறோம், காலில் செருப்பு கிடையாது. அப்போ என்கிட்ட கேட்டார், ஏன் என் செருப்பு இல்லைன்னு. இல்லை போட விடுறதில்லைன்னார். உடனே அதை பற்றி பத்திரிகையில் எழுதினார். கொஞ்ச நாள் கழித்து நீதிபதிகளுக்கெல்லாம் கோபம், கண்ட விஷயங்களெல்லாம் பத்திரிகையில் எழுதுகிறாங்களேன்னு. அவர் சொன்னார், என்னோடய கடமை நீங்கள் சொல்கிற தீர்ப்பு மாத்திரம் இல்லை, நீங்கள் எப்படி செயல்படுறீங்கிறதையும் போடுவோன்னார். அப்போ ஒரு முறை நீதிபதிகளுக்காக, இந்த மாவட்ட நீதிபதிகளுக்கு கார் கிடையாது, அப்போ ஒரு வேன் வாங்கி விட்டாங்க, ஒரு பஸ்ஸு, சிறிய பேருந்து ஒன்று போட்டாங்க. பல நாள் வந்து அது ஷெட்லேயே கிடந்தது. அப்போ அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போட்டார். நீதிபதிகளுக்கான பஸ்ஸு ஷெட்லேயே கிடக்குது. அப்போ ஒவ்வொரு நீதிபதிக்கும் கோபம் வரும். அதாவது நம்ம வந்து நிருபர்களெல்லாம் உள்ளே விடுறோம், நம்மளே விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான புதிய ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கி காட்டினார். அதனால் நிறைய ரிஸ்க் இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு வந்த நிருபர்கள் இன்றைக்கி நீதித்துறையும் ஒரு 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 ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய அந்த தலைமுறை உருவாக்குன அவர் தான். அதேமாரி நாடகம் மேடையில் தான் போடணும்னா கேட்டேன், ரோட்டில் போடலாமே. ஆனால் அந்த போடுற நாடகத்தை சமுதாயத்துக்கு பயன்படுத்தணும். பஸ் கட்டணம் உயரும்போது எல்லோரும் இடதுசாரி இயக்கம்லாம் போராடுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் எல்ஐசி அண்ணா சாலையில் எல்லாருக்கும் ஒரு பலூன் கொடுத்தாரு. எல்லோரும் பலூன் பிடிச்சி, இனிமேல் பேருந்தில் போக முடியாது, பலூனை பிடிச்சின்னு தான் போகணுன்னு. அந்த மாதிரி தன்னுடைய கலை, தன்னுடைய எழுத்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய ஒரு அவர் இருந்தார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாரதினா அந்த மீசையை தான் தெரியும், அதை உருவாக்குனதே அவர் தான். அதை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது அப்படின்னும் அவர் கடைசியில் தேன் தெரிகிட வேண்டிய லோகோவை யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்தாரு. அவருடைய அரசியல் ரீதியாக அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் 49 பற்றிய பிரச்சாரத்தில் அவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இன்று நன் ஆஃப் தி அபவ் வர்றதுக்கு உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி பல காரணங்கள் இருந்தாலும், தமிழ்நாட்டில் அது தொடர்பாக தொடர்ச்சியாக ஒரு இயக்கம் மாதிரி 49 பற்றிய கட்டுரைகளை எழுதுறதும் அதை பற்றி எல்லா இடங்கள்லையும் பேசுறதுமாக ஞானி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய பக்கங்களுடைய தூண்டுதலே அவருக்கு இந்த 49 தான் வந்ததுன்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி? அது மட்டும் இல்லை, சார் சொன்னார், ஏற்கனவே சமரசம் இல்லாமல் இருப்பார். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி ஒன்று மற்ற நாடுகளில் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நாளாக தான் அது வந்தது. ஒரு 50 ஆண்டுகளாக தான் அது இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செலக்டிவாக தான் ஒரு சிலது மட்டும் தான் பார்க்கும், கோர்ட்டெல்லாம் பெருசாக பார்க்காது. ஆக கோர்ட்டை பார்க்க வச்ச பெருமை இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறதுலேருந்து, அதிலேருந்து அந்த செய்திகளை முறையாக கொண்டு போய் சொல்கிறதுலேருந்து இருந்தது. அதை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 49 கூட அவர் பண்ணார், அதை வந்து மறுக்க முடியாது. கருத்துரிமை எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல் ஆளாக வந்து நிற்பார். கருத்துரிமை மறுக்கப்படுறதுக்கு முதலாளாக வந்து நிற்பார்னு சொல்கிறீங்க. நீங்கள் கருத்துரிமைக்கான வெளிகளை ஏற்படுத்தி கொடுத்து பின்னாடி வரக்கூடியவர்கள் பயன்படுத்துவதற்கான முதல் கட்ட போராட்டத்தில் அவர் முன்னோடியாக இருந்திருக்காரு. அதுவும் கொண்டு வந்தார், பார்க்க முடியுது. இது முதல் வந்து தடா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1987 91 ஜெயலலிதா ஆட்சி, 91 to 96 இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் தடா சட்டம்னா எல்லாரும் பயந்தாங்க, ஈழம் யாரும் பேச முடியாது. ஆனால் ஈழப் பிரச்சனை 1987 சரியாக பேசி கடைசி வரைக்கும் தனி இடம் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து அவர் தான். அதில் கொஞ்சம் கூட கடைசி வரைக்குமே மாறலை. ஒன்று. ரெண்டாவது, பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு பல கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருந்தாங்க. சார் தான் 1999 ஜெய்சிம்பாபுட்ட ஒரு வழக்கு நெடுமாறனுக்காக ஆஜராகி தமிழர் ஆதரவு மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வாங்கினார். அந்த வழக்கு தான் இன்றைக்கு பல இடங்களில் வந்து கூட்டங்கள் போடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய உத்தரவை ரத்து செய்வதற்கு வழிகோடாக இருக்கிறது. அவரும் அதுக்கப்புறம் நிறைய தீர்ப்புகளை அதை பேஸ் பண்ணி மற்றதை பேஸ் பண்ணிலாம் சொன்னாங்க. ஆக ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு யாராவது ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க. ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த ஆர்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்களாம், இந்த மாதிரி வந்து இந்த கூட்டம் நடக்கக்கூடாது. அங்கேயே உட்காந்து கேள்வி கேட்பார், ஏன் இது நடக்கலை என்னன்னு. இன்னொன்று அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு குணம்,
ஒரு நிறுவனத்தில் ஜூனியர் போஸ்ட்டில் இருந்தார். அது விகடனுடைய குரூப்பு. ஆனந்த விகடனில் மின் பக்கங்கள் ஆரம்பத்தில் எழுதினார். முரசொலியில் இப்போ சில காலம் வேலை செஞ்சார். முரசொலியில் வேலை செஞ்சுட்டு வெளியில் வந்தார். இந்த பத்திரிகைலாம் சிலதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வெளியில் வந்துட்டதுக்கப்புறம் அவங்கள பற்றி தப்பாக வெளியில் யார்ட்டையும் பேசவும் மாட்டார், எழுத மாட்டார். அது வந்து ஒரு பெரிய குவாலிட்டி. எப்பயுமே வெளியில் வந்தால் அந்த பொதுவாக வந்து நாத்திகனாக இருந்து ஆத்திகனாக மாறுறவங்களுக்கும் ஆத்திகனாக இருந்து நாத்திகனாக மாறுறவங்களுக்கும் பெரிய விஷயமே லாயல்ட்டி. ஆமாம், அதை வந்து பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து அதை செய்யவே மாட்டார். ஒவ்வொரு முறை அவரை தனிப்பட்ட முறையில் பேசணும்னு சொன்னோம்னா எக்கனாமிக் டைம்ஸில் வரக்கூடிய வரிகள் ஒவ்வொன்றுத்தையுமே அண்டர்லைன் போட்டு முரசொலி மாறன் படிப்பார். அதை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து எழுதி வைப்பார். அந்த எழுதி வைக்கிற நோட்ஸ் வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு அது மாதிரி எழுதணுன்ற எண்ணம் வந்து எனக்கு வந்தது, அதை நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி பேசுவார். கலைஞருடைய ஞாபக சக்தி அபாரமான ஞாபக சக்தி. என்றைக்கோ எழுதுனதை எடுத்துகிட்டு வந்து காட்டு அப்படின்னு சொல்லுவார். இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது அப்படின்றத தான் சொல்லுவாரே தவிர அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்ற அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து தனிப்பட்ட முறையில் யாரை பற்றியும் வந்து ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை தான் அவர் சொல்லுவாரே தவிர அவரை பற்றி நிறைய பேர் குறை சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார், அடுத்தவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டார். இதுதான் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிக பிடித்த ஒரு பண்பு. இன்றைக்கு வழக்கறிஞர் அருள்மொழி அவரை பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. ஈழ விடுதலை ஆதரவு கூட்டு இயக்கத்தினுடைய ஆலோசனை கூட்டங்கள் சென்னையில் நடந்த அதிகமாக சென்னையில் வந்து நடந்த 2 இடங்கள் உண்டு. ஒன்று ஞானியோட வீடு, இன்னொன்று சாலை இளந்திரையன் சாலினி இளந்திரையன் அவங்களுடைய வீடு. ஆக ஈழ விடுதலை ஆதரவு கூட்டு இயக்கத்தினுடைய பல கூட்டங்களை அவருடைய வீட்டில் தான் தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை போட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நீங்களும் வழக்கறிஞராகத்தானே இருந்திருப்பீங்க. அதனால் அது தொடர்பான தகவல்கள் உங்களுக்கும் நினைவு இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து அவர் ஈழ மக்களுக்கு வந்து நல்ல முடிவு கிடைக்கணுங்கிறதுல உறுதியாக நம்பினார். அதே சமயத்தில் அங்கே பல்வேறு தரப்பட்ட போக்குகள் இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் மனசோர்வு இருந்தது. ஒவ்வொரு இயக்கமும் வந்து ஒவ்வொரு விதமாக செயல்படும் போது உண்மையிலே விடுதலை கிடைக்குமா இல்லையான்னு. ஆனால் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை உடன்படிக்கையை வந்து கடுமையாக எதிர்த்தார். நீங்கள் கேட்டால் அதை எதிர்த்ததுனால்தான் நான் வந்து ஒரு இடதுசாரி கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டேன். அதெல்லாம் வந்து ஆதரித்து அவர் எழுதினார். ஆனால் அதே கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து இந்த அரசியல் ரீதியாக வந்து இப்போ உதாரணமாக வந்து விபி சிங் மாதிரி ஒரு சில தனி ஆளுமைகள் அவருக்கு ரொம்ப பிடிப்பு உண்டு. விபி சிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கூட்டங்களில் அவருடைய பேச்சு அவர் தான் மொழிபெயர்த்தார். அப்படி மொழிபெயர்க்கும் போது அந்த கூட்டத்தையும் அவர் வந்து ஆவணப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஆவணப்படத்தில் தனுவும் சிவராஜன் படமும் வந்தது. அப்போ இந்த 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 ஆவணப்படத்தை வந்து என்ன பண்ணுறது, ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு அதை என்ன பண்ணுறதுங்க. அப்போ வந்து ராஜீவ்காந்தி கொலை நடப்பதற்கு முன்னால விபி சிங் அதே தேர்தல் பிரச்சாரத்திற்காக வரும்போது பூந்தமல்லியில் நடந்த கூட்டத்தில் அப்போ அவருக்கு வந்து ஒரு தர்ம சங்கடம். ஒரு பக்கத்தில் நம்ம ஈழ விடுதலை ஈழ மக்களுக்கு நன்மை கிடைக்கணுங்கிறோம், இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆவணம் தமிழ்நாட்டில் அதுவும் இந்தியாவில் குறிப்பாக சட்டத்தைப்படி ஒரு ஆவணத்தை மறைக்கிறதோ இல்லை ஒரு ஆவணத்தை அழிக்கிறதோ ரெண்டும் சட்டப்படி குற்றம். அப்போ அவர் முடிவெடுத்தார், நம்ம வந்து சட்டப்படி குற்றம் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் அந்த ஆவணப்படத்தை ஒப்படைச்சார். இன்னும் கேட்டால் அந்த குற்ற வழக்கில் முக்கியமான ஆவணமாக இதுக்கு முன்னாடி அவங்க செய்யக்கூடியதுக்கான ஒரு முன்னோடி திட்டமாக அந்த இடத்த அவங்க பார்வையிட்டது இருந்தது. அந்த வழக்கிலையும் அவர் சாட்சி சொன்னார். அதனால் சில பேருக்கு அது முரண்பாடாக இருக்கும். ஆனால் அவர் அப்படி நினைக்கல, தன்னை வந்து ஒரு உண்மையான குடிமகனாகவும் இந்த நாட்டோட அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக நம்பினவாகவும் ஒரு ஆளாக இருந்தார். அதே சமயத்தில் வந்து அவருக்கு வந்து தன்னுடைய கொள்கை பிடிப்பில் எந்த விதமும் அவருக்கு வந்து தளர்ச்சியோ எதுவும் ஏற்படுறது கிடையாது. இது மாதிரி பல விஷயங்களில் வந்து அவர் கடுமையான சிக்கலுக்கு உட்படுத்திருக்காரு. ஆனாலும் இப்போ இன்றைக்கி வந்து அணு ஆயுத எதிர்ப்புன்ட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆரம்பமான பிரச்சாரத்தை கட்டமைச்சது அவர் தான். அதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதுறது. அதனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு நுண்ணறிவு காவல்துறையினால் பல அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதெல்லாம் மீண்டு அவரால் நிற்க முடியுது. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஏராளமான சமூக பணிகளையும் மற்ற ஒவ்வொரு துறையிலையும் அவர் பல்வேறு முத்திரைகளை பதிச்சிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு இப்போ சமீப காலமாக ஞானி அப்படின்னா தொலைக்காட்சி உரையாடல் நிகழ்ச்சிகளில் அவர் பெரும்பாலும் பங்கேற்று பேசியது தான் இப்போ சமீபகால நிகழ்வுகளாக ஞாபகம் அதிகமாக இருக்கக்கூடும். அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு உண்டான அனுபவம் வந்து, நான் இதற்கு முன்னால் பணியாற்றிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி காலை நிகழ்ச்சி 7 மணிக்கு நேரலைக்கு போகணும்.
சில விருந்தினர்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இரவு நேரத்தில் அவர்களுக்கு வேறு ஏதேனும் பணி வந்தாலோ என்னவோ அடுத்த நாள் காலையில் அவங்களால வர முடியாது. அது வர முடியாது அல்லது அவங்கள தொடர்பு கொள்ள முடியலன்னா கிட்டத்தட்ட அது தெரியறதுக்கு எங்களுக்கு 6:15 அந்த ரேஞ்ச் ஆகிடும். 6:15 6:30 தான் தெரியும் அவருங்க வரலன்னு. அந்த 6:15 6:30 ஞானிக்கிட்ட நம்பி ஃபோன் பண்ணலாம். ஞானி வந்து அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள லைவுக்கு கரெக்டாக 7 மணிக்கு வந்து நிற்பார். என்னை ஏன் கடைசி நேரத்தில் கூப்பிடுறீங்க, வேற யாரோ வரலங்கிறதுக்காக என்ன கூப்பிடுறீங்களா அப்படின்னு எந்த விதமான ஈகோவும் இல்லாமல், நமக்கு நண்பர் ஒருவர் அல்லது மீடியா ஒன்று ஒரு கஷ்டத்தில் இருக்குது, அதுக்கு உடனடியாக போய் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அதை அந்த கேப்பை ஃபில் பண்ணி கொடுப்பாரு. அப்படி ஒரு பண்பை வந்து நிறைய பேர் அந்த மாதிரி உதவி செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இவற்றை வந்து எந்த நிமிஷத்துலையும் அதுக்கு தயாராக இருப்பார். அதாவது காலையில் நேரம் வந்து அவர் வேறு வேலைகள் இருந்தாலும் இப்படி ஒரு அழைப்பு வந்துடுச்சுன்னா உடனே வந்துடுவார். அவருடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அவருடைய ரோல், ஏன்னா உறக்க பேசுவதும் சண்டை போடுவதும் தான் உரையாடல் விவாதம்னு ஒரு பண்பு ஒரு பக்கத்தில் இருக்கும்போது ஞானி எப்படி பேசுவார்னு இல்லை, ஞானிகிட்ட பேசுறது அது மாதிரியான ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அது நீங்கள் தொலைக்காட்சி விவாதமாக இருந்தாலும் சனி விவாதமாக இருந்தாலும் சரி, நான் தொடர்ச்சி 2 விவாதத்துலையும் நான் இருந்திருக்கேன். அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை அத்தோடு நிறுத்திக்க மாட்டேன். அதாவது நீங்கள் இன்னும் ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அந்த யோசனையை கொண்டு போகணும். அந்த யோசனையை வந்து இதுதான் முற்றம் முடிவானது, இதுக்கப்புறம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ உங்களையும் தொடர்ச்சியாக யோசிக்க வச்சு அவரும் தொடர்ச்சியாக அது மேலும் 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 வந்து யோசனைகளை கொண்டு வந்து இந்த விதமான பண்பு வந்து நீங்கள் தொலைக்காட்சியிலையும் பார்க்கலாம். நீங்கள் எந்த விவாதம் இப்போ கடைசியாக நானும் அவரும் பேசின விவாதத்தில் கூட இதே மாதிரியான ஒரு முற்றிலும் ஒரு ரஜினியை பற்றிய விவாதம் அல்லது வந்து நீங்கள் வந்து இந்த நாத்திகம் பற்றிய விவாதம் அப்படின்னு வரும்போது என்ன விதமான ஒரு ரஜினி பேசக்கூடிய ஒரு ஆன்மீக அரசியல்னா என்ன அப்படின்போது அது வந்து அறநெறி அரசியல் அப்படின்னு ஆரம்பித்து அதற்கான விவாதத்தில் நீங்கள் அதை இன்னும் மேலும் 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 பேச 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 தான் அது கூர்மைப்படும். அப்போது அந்த விவாதத்தின் வாயிலாக ஒரு நம்முடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பத்திரிகையாளனாக நம்ம எதிரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு வாசகர், இந்த இடத்துல நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய ஒரு நேயர், இவருக்கு நம்ம எவ்வளோ தூரம் செய்திகளை சொல்ல முடியும், எவ்வளோ தூரம் அந்த போய் வந்து செய்திகளை போய் சரியாக ரீச் பண்ண முடியும், இதுதான் மிக முக்கியமானது. அந்த நீங்கள் பத்திரிகையாளனுடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று, நாம் யாருக்காக இந்த வேலையை செய்கிறோம், இந்த நிகழ்ச்சி யாருக்காக செய்யுது, இந்த பத்திரிகை எதுக்காக நடக்குது, இந்த பேப்பர் நாம் எதுக்காக எழுதுகிறோம். அப்போ இயல்பாகவே இந்த கடைசியில் போய் சேரக்கூடிய அந்த வாசகன், அந்த நேயர், அவருக்கு நம்ம ஏதோ செய்தியை சொல்லணும். அப்போ அதை முழுமையாக எப்படி செய்யணும்னா, ஒரு பிரச்சனையினுடைய பல்வேறு பக்கங்களை எடுத்து சொல்லிட்டு அதற்குள்ள தன்னுடைய ஆழமான கருத்து என்ன, தனக்குன்னு இருக்கக்கூடிய விவாத பாணி என்ன, அதை வந்து நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக்கிடுவார். கேள்விகள் மேலே கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டு 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 அந்த விவாத பாணி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பாணி. அந்த பாணியில் நீங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் மேலும் மேலும் நீங்களே தூண்டப்படுவீர்கள், அந்த பதில் சொல்கிறதுக்கும் பதில் வந்து மேலும் மேலும் வந்து பெறுவதற்கும். அந்த பாணியில் நீங்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி என்னென்னா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற அளவுக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அவர் அப்படி நிற்க மாட்டார். அதுக்கு அப்பாற்பட்டு மேலே 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 செய்திகள் அந்த அந்த ஒரு நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் ஒன்று அதில் இருக்கும். நிறைய விவாதங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் அந்த நேச்சுரல் ப்ரொக்ரெஷனே இருக்காது. அடுத்த கட்டத்துக்கு போகவே மாட்டாங்க. தாங்க நினைச்சதை தான், அதுவும் குறிப்பாக நீங்கள் அரசியல் கட்சியிலேருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல், தங்களுடைய கருத்துக்கு மட்டும்தான் ரைட்டுன்னு அதை வந்து ஒத்த காலம் நிற்பாங்க. அந்த விதத்தில் எல்லாத்தையும் உடைக்கக்கூடியவர் வந்து திரு ஞானி அவர்கள். அது ஒரு மிகப்பெரிய பங்களிப்பது. குமாரதேவன் இல்லை, முதல்ல காலையில் வரும்போதே ரொம்ப புத்துணர்ச்சியாக வருவார். ரொம்ப அப்படி கேஷுவலாக வருவார், ஜாலியாக வந்து உட்காருவார். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், உட்காந்த உடனே மைக் டெஸ்டிங் சார், ஒரு வார்த்தை பேசுங்க. நாங்களாம் வந்து ரொம்ப நேயர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுவோம். அவர் என்னப்பா நல்லா இருக்கீங்களா, ரொம்ப ரொம்ப கேஷுவலாக பேசுவார். அதே போல் இந்த பக்கம் வந்து ஓன்னு சத்தம் போடுவாங்க. என்னவோ சத்தம் போடுறது மட்டுமே நேயர்களை வந்து தங்கள் முன்னால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இப்போதைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார். அவர் சத்தமாக தான் பேசுவார். ஆனால் அவர் பேசக்கூடிய கருத்துக்களில் சத்தம் இருக்கும். அதே சமயத்தில் தெளிவாக பேசுவார். கொஞ்சம் கூட மாற்றி பேசுகிறது, நான் அப்படி சொல்லலை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் இந்த அர்த்தத்தை கொண்டு வந்து நான் இதை கொண்டாந்து வைக்கல அப்படின்னு சொல்லி இந்த மழுப்பலுங்கிறதே கிடையாது. வெட்டு ஒன்று துண்டு 2 தான் சரியாக இருக்கும். அவருக்கு எந்த நேரமோ அந்த நேரத்துக்குள்ளே முடிப்பார். அதை விட கொஞ்சம் அவர்கிட்டே சொல்லிவிடுவாங்க, இப்போ உங்களை மாதிரி இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி அதுக்குள்ளேயே முடிச்சிடுறேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் வேறு ஏதோ சிந்திச்சிருப்பார். அப்போ வந்து நீங்கள் சொன்ன உடனே அதை உடனே மாற்றிக்குவார். அந்த அவருடைய மைண்ட் செட் வந்து டக்குன்னு மாறிடும். அதே போல் வரும்போதே நிறைய பேர் நோட்ஸ்லாம் எழுதிட்டு வருவாங்க, அவ்வளோ பெரிய நோட்ஸ், இதை வச்சு எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து உள்ளே நுழைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதை நுழைச்சிட்டு மற்ற செய்தி வந்து பேசவே முடியாது போயிடுவாங்க. அதில் வந்து தோற்றுருவாங்க. ஆனால் இவர் வந்து அதில் வந்து கிடையாது. ரொம்ப கேஷுவல் தான் எனக்கு ரொம்ப அவர்கிட்ட வந்து பிடிச்சது. ரொம்ப அதே அவருடைய ட்ரெஸ் சென்ஸும் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். பேசுகிற முறையும் இடைவேளை நேரத்தில்
பக்கத்தில் உட்காந்துருக்க. இப்போ நான்லாம் போயிரும்போது இப்போ ரொம்ப ஜூனியர் அவர் பேசும்போதெல்லாம் நான் ஒரு சிலதெல்லாம் கேட்டால் உடனே அதுக்கு பதில் சொல்லுவார். அவருக்கு எதிராக இருந்த கருத்தை கூட நீ இதை சொல்லலாமே அப்படின்னு சொல்லுவார். அது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்து பேசலாம், இல்லை பேசாம விடலாம். நான் சொன்னது ஏன் நீ பேசலை அப்படின்லாம் வந்து ஒரு நாளும் வந்து கேட்கவே மாட்டார். அந்த கேஷுவல்னஸ், அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க பேசுகிறதுல அக்கறையாக அதை கேட்டு உள்வாங்கி அதை வெளியிடக்கூடிய அந்த திறன் வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அது நிறைய 10 விவாதங்களில் பங்கேற்கிறவங்க அதை கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. டிஎன்சிசி ஒரு டிஎன்சிசி கிளப்னு நினைக்கிறேன். ஆமா, கிளப்ல வந்து லுங்கி கட்டிட்டு வந்து லுங்கி வேட்டி கட்டிட்டு வரக்கூடாது, நெருக்கடி வரும்போது அடுத்த நாள் அதை பற்றி பேச வேண்டியது இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கரெக்டாக அந்த அடுத்த நாள் என்னுடைய ஷோவுக்கு அவர் லுங்கி கட்டிட்டு வந்தார். இப்படி அவர்கிட்ட பல விஷயங்களை சொல்லலாம். இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தவர்கள் அங்கே அதுக்கப்புறம் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னதில் ரொம்ப நிறைய பேர் சொன்ன முக்கியமான விஷயம் அவருடைய ஜனநாயக உணர்வு. அது வெளியில் வந்து வீட்டுக்கு வெளியில் உண்டான ஜனநாயகத்தை பற்றி மட்டும் இல்லை, குடும்பத்திற்குள்ள ஜனநாயகத்தை வந்து வலியுறுத்தி அவர் செயல்பட்டதை அவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி வெளியில் பேசிகிட்டு இருந்த பல நண்பர்கள் சொன்னாங்க. நீங்கள் அவருடைய ஜனநாயக உணர்வு, அதுக்கப்புறம் அவருடைய இப்போ வந்து நிறைய பேர் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கவங்க வந்து பல விஷயங்கள் பேசுவாங்க, ஆனால் நடைமுறையில் கிடையாது. அவர் கல்யாணம் பண்ணும்போது அவருடைய மனைவிக்கு வந்து தாலி கட்டலை, சடங்குகளை கடுமையாக மறுப்பவர். அதேமாதிரி தன் பையன் வந்து படிக்க வரும்போது அவர் வந்து அவனுடைய பாடம் ஒருமுகப்படுத்த ஒரு பள்ளிக்கூடம், அவனோட வீட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஆங்கில பள்ளியோட இருக்குது. இவர் வந்து ஞானியை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்துலேயுமே திறமை வாய்ந்தவர். அவரோட வீட்டில் 3வது வீட்டில் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்குது. ஆனால் அவர் வந்து ஒரு நகராட்சி பள்ளியில் தான் பையனை சேர்த்தார். அப்போது வந்து தான் நினைக்கிறதையும் நடத்தணும். அப்படி பையன் வந்து ஒரு நகராட்சி பள்ளியில் இருக்கும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி திட்டங்கள் எப்படி இருக்குது, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஏதாவது இலக்கியம் இருக்கா, குழந்தைகளுக்கான இதழ்கள் இருக்கா? ஏன்னா நாங்களாம் சின்னவங்களாக இருக்கும்போது குழந்தைகளுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பு பெற்ற பத்திரிகைலாம் இருந்தது. இப்போ பெரிய பத்திரிகைலாம் ஏதோ ஒரு சப்ளிமெண்ட் தான் போடுறாங்களே விட குழந்தைகளுக்கான பத்திரிகைக்கு சிறப்பாக உருவாக்குறதுக்கு ஏற்பாடே இல்லை. அதனால் அவருடைய சிந்தனையில் ஒரு பெரும்பான்மை அவருக்கு தன்னுடைய மகனோட வளர்ச்சியை பற்றி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பான குழந்தைகளுக்கு சரியான ஒரு சிறப்பான ஒரு பாடத்தை அறிவியல் வழக்க மாதிரி ஏற்பாடு இருக்குன்னு எப்பயுமே நினச்சிட்டு இருந்திருக்காரு அவர். இதுன்னு இல்லை, இந்த பத்திரிகையில் பணியாற்ற மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது பத்திரிகையும் புத்தகம் போகணுங்கிறத அவருடைய சிந்தனையில் எப்பயுமே இருந்திருக்கு. தன்னுடைய மகனை வந்து எந்த விதமான ஒரு 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 சார்ட்டர்ட் பாத்தில் அவர் வைக்கலை, அதையும் அவர் வந்து செஞ்சு. 3வது வந்து அவர் வந்து பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் கவலைப்பட்டார். அவரை பற்றி வரக்கூடிய விமர்சனங்களை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. நாங்கள்லாம் கவலைப்பட்டது கூட பற்றி இப்படி வந்திருக்கேன்னா சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு தான் அவர் நினைப்பார். அதனால் அவருடைய ஜனநாயக பண்புங்கிறது வந்து வீடு மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு வெளியிலையும் அதே மாதிரி தன்னுடைய வயசுக்கு ரொம்ப குறைஞ்சவங்ககிட்டையும் நான் சமமாக பழகிறது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்திருப்பாங்க. அவருக்கு வயசு 64, இன்றைக்கி வந்த கூட்டத்துடைய சராசரி வயசு 30 கூட இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை எப்பவுமே அவரை சுற்றி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வயது தலைமுறை இடைவெளியை இணைக்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் சொல்லும்போது பையன் மனுஷன் வந்து நகராட்சி பள்ளியில் சேர்த்தாருன்னு சொல்கிறீங்களே, அவரே வந்து முதல்ல ஆங்கில நாளிதழில் வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ் நாளிதழ்கள் தமிழ் வார இதழ்களில் மட்டும்தான் வேலை செய்வேன், ஆங்கில நாளிதழ்களில் வேலை செய்கிறது இல்லை அப்படின்னு ஒரு முடிவை எடுத்து செயல்பட்டாருங்கிறதும் ஒரு செய்தி. என்ன கேட்டால் என்னை வந்து என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். நான் முதல்ல ஆங்கில பத்திரிகைகளில் தான் கட்டுரை எழுதுவேன். அப்புறம் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் சில அறிவுஜீவிகள் தான் அதை படிக்க முடியுது. பெரும்பான்மையான மக்களுக்கு போகணுன்னா தமிழ் நம்ம உபயோகப்படுத்துங்கிற அந்த பாடத்தை அவர்கிட்ட தான் நான் கற்றுனேன். அதுக்கு பிறகு நான் தமிழ் பத்திரிகை தவிர ஆங்கிலத்தில் எழுதுறதே நிறுத்திட்டேன். சுத்தமாக ஆல்மோஸ்ட் இப்போ எழுதுறதே கிடையாது. ஏன்னா தமிழம் ஜனநாயகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். ஞானி இப்போ நம்ம பேசுனது தவிர குறிப்பாக சுருக்கமாக ஞானியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மிக முக்கியமாக நீங்கள் கடைசி ஒரு 3 ஆண்டுகளில் அவருடைய பங்களிப்பு என்பது அடுத்த தலைமுறை நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இளைஞர்கிட்ட எப்படி இங்கே பேசுகிறோமோ இளைஞர்களேருந்து அடுத்த கட்டமாக நான் நம்முடைய தமிழ் பத்திரிகைகளில் இளைஞர்களுக்கு பேசக்கூடிய ஒரு 21-20 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அல்லது 1லேருந்து 10 வயசுக்கு இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு பற்றி பேசுகிறோம். குறிப்பாக இந்த 10 வயசுலேருந்து 17 வயசு 18 வயசுக்கு இந்த இளையோர்னு சொல்லக்கூடிய அடாலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேசணும். அவங்களுக்கான
அவங்களுக்கான இலக்கியம் வேணும், அவங்களுக்கான படைப்புகள் வேணும், அவங்களுக்கான ஒரு வழிமுறைகள் வேணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. அதை நமக்கு போதுமான அளவு எழுத்தாளர்கள் இல்லை, போதுமான அளவு படைப்புகள் அதில் இல்லை, அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக, மிக முக்கியமான ஒரு கவனமாக எடுத்துக்க ஆரம்பித்தார். இது வந்து ஒரு 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 நம்ம இன்னைக்கு முக்கிய கவலைப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்க இடம்னா, இந்த ஒரு அடாலசன் ஏஜில் நம்ம எப்படி அவர்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறோம், எப்படி அவர்களை வளர்த்து எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதிலும் அவர் செலுத்திய கவனம் என்பது எப்படி நம்ம வந்து நீங்கள் மற்ற பங்களிப்புகள்லாம் முக்கியமோ அதே மாதிரி இந்த பங்களிப்பு மிக முக்கியமாகவும் நான் கருதுகிறேன். இதனுடைய ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக தான் இன்றைக்கி நீங்கள் அவருடைய ஒரு அந்த இளைய சமுதாயத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வது இது வந்து மிக முக்கியமான ஒரு பங்காகவே நான் பார்க்குறேன். குமாரதேவன், மதச்சார்பின்மை என்கின்ற அந்த கோட்பாட்டில் முழுக்க முழுக்க நம்பிக்கை கொண்டிருந்தார். நிறைய பேர் சொல்கிறது மதச்சார்பின்மை எல்லா மதங்களையும் வந்து சமமாக பார்க்கறது அப்படிங்கிறது. அது கிடையாது. எந்த மதத்தையும் சாராமல் இருப்பது தான் மதச்சார்பின்மை என்பது தான் வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறை. அந்த மதச்சார்பின்மை என்றால் எந்த மதத்துக்கும் சாராமல் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் ரொம்ப உறுதியாக இருந்தார். அந்த கொள்கையில் வந்து ரொம்ப தெளிவாகவும் இருந்தார். அதே சமயத்தில் இந்த சுற்றுச்சூழல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டார். அவருடைய வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பூங்கா, ஜீவா பூங்கா, ஜீவானந்தம் பேரில் இருக்கக்கூடிய ஜீவா பூங்கா சிவன் பூங்காவாக நாகிரெட்டியுடைய படத்தில் இருந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் சிலையை கொண்டாந்து அங்கே வச்சதுலேருந்து அந்த இடமே வந்து பொல்யூட் ஆகி பார்க்கு தன்னுடைய சுயத்தை எழுந்து விட்டது என்று அதை நினைத்து அந்த இடத்த வந்து அகற்றணும், அந்த சிலையை எடுக்கணும், பூங்கா என்பது பூங்காவாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதில் வந்து ரொம்ப அக்கறையாக இருந்தார். நான் ஒரு அரசியல், சமூகம், பொருளாதாரம், மற்றது பத்திரிகை எல்லாத்தையும் விட சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஆர்வலராகவும் அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பணிகள் யார் செய்தாலும் அதை உடனே சென்று தாங்கி பிடித்து பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதராக அவர் வந்து இருந்தார். நாங்கள் பேசியது தவிர உங்களுக்கு அவரோட உள்ள ஒன்று வந்து மனித உரிமைக்காக வந்து கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு அமைப்பு இருக்கணும்னு அவர் ரொம்ப நம்பினார். அதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணார். அது அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி அடையலை. அவர் வந்து அதே மாதிரி வந்து இந்த மத சார்பான விஷயங்கள் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து ரொம்ப உறுதியாக நம்பினார். இப்போ இல்லை, அவருடைய தொடர்ச்சியாக வந்து அந்த விஷயங்களில் வந்து தன்னுடைய கட்டுரைகளில் வலியுறுத்தி தான் எழுதியிருக்காரு. அதனால் அது கொஞ்சம் கூட அந்த நச்சு கலக்கக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியாக இருந்தார். மூணாவது வந்து இளைஞர்களுக்கு இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு அரசியல் அமைப்புகளில் வாய்ப்பு இல்லை. அவரை பல கல்லூரிகளில் பேசும்போது கூட அவர் வந்து அரசியல் பேசும்போது நீங்கள்லாம் வராதனால தான் இது வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுது, உங்களுடைய ஸ்ட்ரென்த் உங்களுக்கே புரியல, நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வரணும். அது கொண்டு வர மூலம்தான் உண்மையான அரசியல் மாற்றம் ஏற்பட முடியுங்கிறதையும் அவர் நம்பினார். அது தவிர ஒரு விபி சிங்கோட சுற்றுப்பயணம் செய்வதற்கு பிறகு மண்டல் கமிஷன் இங்கே அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு, எழுதியிருக்காரு. நீங்களும் அவரும் சேர்ந்து அந்த விஷயத்துக்கு கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறீங்க, புக்கும் போட்டிருக்கிறீங்க. நானும் அவரும் சேர்ந்து வந்து அக்கறை உள்ள குடிமக்களுக்கான ஒரு அமைப்பு வச்சுருந்தோம். இந்த மாதிரி அகில இந்திய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள், உதாரணமாக மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை நிறைவேற்றும் போது தென் இந்தியாவில் பெரிய அளவுக்கு அதற்கான கலவரங்கள்லாம் இல்லை, ஆனால் வட இந்தியாவில் இருந்தது. அப்போ நாங்கள் வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் இதுக்கு ஆதரவான ஒரு துண்டு பிரசுரம் கொண்டு வரணும், நாங்களே சொந்த செலவில் கொண்டு வந்தோம். அந்த தமிழ் பிரசுரங்கள் இங்கே வந்து ஒரு பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் விநியோகம் பண்ணி இங்கே கூட்டங்களும் போட்டோம். ஆனால் வட இந்தியாவிலையும் கூட்டம் போடணும்னு சொல்லி நான் பல வட மாநிலங்களில் நகரங்களில் பேசுகிறதுக்கான ஒரு மேடையை அவர் அமைச்சு கொடுத்தாரு. தான் நம்பக்கூடிய விஷயங்களை தனக்குள்ளே வச்சு பூட்டிக்காமல் பரவலாக எடுத்துன்னு போகணுங்கிற எதுவும் எதிர்ப்பு இருந்தாலும் இந்த எதிர்ப்பை வந்து நம்ம அதுக்கு முறியடிக்கிற மாதிரி நம்மளுடைய வாதங்கள் அமையணுங்கிறதுலையும் அவர் உறுதியாக இருந்தார். உண்மையான சமரசம் இல்லாத ஒரு ஊடகவியலாளரை, ஒரு பத்திரிகையாளரை, ஒரு எழுத்தாளரை இன்றைக்கு நம்ம இழந்திருக்கிறோம். அவரை பற்றிய நினைவுகளை இந்த அமர்வில் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.